வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தோம். +2 ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ஐயூபிஏசி நேம் ஆஃப் ஆல்கஹால்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிறது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ரைட். இப்போ ஒரு மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். எந்த ஒரு ஆல்கஹாலில் ஒன்லி ஒன் OH குரூப் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலிஃபேட்டிக் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை ஃபர்தராக நம்ம பிரைமரி, செகண்டரி, டேர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆல்கஹால்னால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? அந்த OH குரூப் இருக்கணும். அந்த OH தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த OH குரூப் எந்த கார்பனில் கனெக்டாக இருக்கோ அந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது நம்ம பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இதான் பிரைமரி ஆல்கஹால். ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு ஆல்கஹால் பிரைமரியா, செகண்டரியா, இல்லை டேர்ஷரியா எப்படி ஞாபகம் வச்சுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆல்கஹால் OH குரூப் கனெக்டாக இருக்கிற கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஹைட்ராக்சில் கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் அதை நம்ம பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். செகண்டு, இந்த ஹைட்ராக்சில் கார்பனில், அந்த ஹைட்ராக்சில் குரூப் கனெக்ட் ஆன கார்பனில் ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் இது நீங்கள் செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இது செகண்டரி ஆல்கஹால். அதே ஹைட்ராக்சில் கார்பனில் நோ ஹைட்ரஜன், டைரெக்டாக இதில் ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகலைன்னா இது நம்ம டேர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சு போச்சிங்களா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதுக்கு வேறு டெஃபினேஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி ஆல்கஹாலை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது? பிரைமரி, செகண்ட், டேர்ஷரினா அந்த OH கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் பிரைமரி, அந்த OH கார்பனில் 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் செகண்டரி, அந்த OH கார்பனில் ஹைட்ரஜன் ஆட்டமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது டேர்ஷரி ஆல்கஹால். சப்போஸ் ஒரு கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அந்த OH கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் பிரைமரி ஆல்கஹால் தான். இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 ஹைட்ரஜன் இருந்தாலும் பிரைமரி ஆல்கஹால் தான். மெத்தனாலில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ நம்ம எதுக்காக இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சரில் எது பிரைமரி, எது செகண்டரி, எது டேர்ஷரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. CnH2n + 1 OH. This is a general formula for alcohol. CnH2n + 1 OH அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இந்த இடத்துல என்னோட வேல்யூ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 1ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 எக்ஸெட்ரா மாதிரி போட்டுக்கிறீங்க. ஓகே, இந்த இடத்துல n = நான் 1 போட்டால் இந்த எண்ணும் நீங்கள் 1 தான் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எண் நீங்கள் 1 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வரும் பாருங்கள். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 2 × 1. இந்த எண் 1 தானே. 2 × 1 2, 2 + 1 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ n வேல்யூ நீங்கள் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது C1H3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். யூஸ்வலாக 1 நம்ம போட மாட்டோம். அப்போது CH3 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மெத்தில் ஆல்கஹால். இதான் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கஹால் ஃபேமிலி. இந்த ஆல்கஹாலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தைல் ஆல்கஹால். திஸ் ஆல்கஹால் இஸ் கால்டு மீத்தைல் ஆல்கஹால். ஏன்னா இந்த ஆல்கஹாலில் ஒரே ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? இப்போ பேரண்ட் மீத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 2 போடுங்க. நம்பர் 2 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 போடுங்க. அப்போ கார்பன் 2 போடும்போது ஹைட்ரஜன் பாருங்க, 2 × 2 4, 4 + 1 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். C2H5OH. ஸோ இந்த இடத்துல 2 கார்பன் இருக்கு இல்லையா? இந்த குரூப்புக்கு பேர் ஈத்தைல். திஸ் ஆல்கஹால் இஸ் கால்டு ஈத்தைல் ஆல்கஹால். அப்போ மீத்தைல் ஆல்கஹால் இஸ் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கஹால் ஃபேமிலி. ஈத்தைல் ஆல்கஹால் இஸ் த செகண்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கஹால் ஃபேமிலி. நெக்ஸ்ட் n = 3 போடுறீங்க. அப்போ C3 போட்டிங்கன்னா C3 H எவ்வளோ வரும் பாருங்க. H 2 2s are 4, 4 + 1 5. C3H5OH. So this one is called a propyl alcohol. C3H7
2 3s are 6, 6 plus 1 C3H7OH propyl alcohol. So next அடுத்து வந்து நீங்க 4 போட்டுக்கிறீங்க. 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 4s are 8, 8 plus 1 9 C4H9OH and this one is called a butyl alcohol. This is clear. So இப்போ உங்களுக்கு ஆல்கஹால்ஸ் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே போலாம். புரியுதுங்களா? மீதைல், ஈதைல், ப்ரோபைல், பியூட்டைல், பென்டைல், எக்ஸைல், எப்டைல், ஆல்கஹால் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே போலாம். ஸோ உங்கள் +2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆல்கஹால்ஸை நல்லா நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஆல்கஹால்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸு, காமன் நேம், IUPAC நேம் இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமன் நேம். ஸோ இந்த ஆல்கஹாலுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IUPAC நேம் வந்து இது வந்து ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த ஆல்கஹால் எத்தனை கார்பன் இருக்கு? ஒன்லி 1 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஒன்லி 1 கார்பன் ஆட்டம் இருந்தா பேரண்ட் என்ன சொல்றீங்க நீங்க? மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். பேரண்ட் வந்து மீத்தேன். சப்போஸ் ஒரு காம்பவுண்ட்ல 2 கார்பன் இருக்குன்னா அதை ஈத்தேன் சொல்லணும். 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன் சொல்றீங்க. 4 கார்பன் ஆட்டம், பேரண்ட் வந்து பியூட்டேன். ஓகே, இந்த மீத்தேன்ல லாஸ்ட் அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, ஈயை எடுத்துடணும். இந்த ஈயை எடுத்துட்டு என்ன பண்றீங்க, அந்த இடத்துல அதுக்கு பதிலாக OL, இதெல்லாம் சஃபிக்ஸ் வந்து நம்ம OL அப்படின்னு போட்டுக்கணும். மெத்தனால். அப்போ ஆல்கஹாலுக்கு என்ன பண்றீங்க, the last letter E should be replaced by OL. அப்போ மெத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இங்க இந்த ஆல்கஹால் பாருங்க, இந்த ஆல்கஹால் 2 கார்பன் இருக்கு. அப்போ பேரண்ட் வந்து ஈத்தேன், பேரண்ட் வந்து ஈத்தேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈயை எடுத்துடணும். இந்த ஈயை எடுத்துட்டு என்ன பண்றீங்க, எத்தனால் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. மெத்தனால், எத்தனால். நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹால்ல வந்து எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 3 கார்பன் ஆட்டம். அப்போ பேரண்ட் வந்து ப்ரோபேன், பேரண்ட் வந்து ப்ரோபேன். இந்த ஈயை எடுத்துட்டு என்ன பண்றீங்க, OL போட்டுக்கிறீங்க, ப்ரோபனால். இந்த ஆல்கஹால்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ வந்து பியூட்டேன், பேரண்ட் வந்து பியூட்டேன். ஸோ இது நீங்கள் என்ன போட்டுக்கணும், பியூட்டனால் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ மெத்தனால், எத்தனால், ப்ரோபனால், பியூட்டனால், பென்டனால், எக்ஸனால், ஜென்ரலி கால்டு ஆல்கனால் அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலி கால்டு ஆல்கனால். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுடைய நேம் என்ற சஃபிக்ஸில் வந்து OL அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபேமிலி. அதில் OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் வந்து காமன் நேம் என்ன, IUPAC நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க. ஒரு ஆல்கஹாலுடைய ஃபார்முலா எழுதுறதுக்கு நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ பென்டைல் ஆல்கஹால் ஃபார்முலா வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் 5 கார்பன்ஸ் போட்டுக்கிறீங்க. கார்பன் 5 போடும்போது எத்தனை ஹைட்ரஜன்ஸ் வரும்? 2 5s are 10, 10 plus 1 11 C5H11OH. ஒரு ஆல்கஹாலில் 6 கார்பன் ஆட்டம் இருந்தால் அந்த ஃபார்முலா என்னவா இருக்கும்? அப்போ இங்கே 6 போட்டுக்கிறீங்க. 2 6 are 12, 12 plus 1 13. அப்போ C6H13OH. நீங்களே வந்து ஃபார்முலாவை எழுதலாம். எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சி ஆல்கஹாலை எழுதலாம். அப்போது மெத்தனால், எத்தனால், ப்ரோபனால், பியூட்டனால், ஃபர்ஸ்ட் 4 மெம்பர். புரியுதுங்களா? இதெல்லாம் IUPAC நேம். மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், ப்ரோபைல் ஆல்கஹால், பியூட்டில் ஆல்கஹால் வந்து காமன் நேம். ஓகே, இப்போ நான் இந்த ஆல்கஹாலுடைய ஃபார்முலா எழுதிருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் எது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஆல்கஹாலுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் போடணும். ஸ்ட்ரக்சரை போட்டு தான் அது பிரைமரி ஆல்கஹாலா இல்லை செகண்டரி ஆல்கஹாலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 4 ஆல்கஹாலை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த மெத்தனால் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. மெத்தனாலில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. எத்தனால்லையும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோபனாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சர் வரும். இந்த பியூட்டனாலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் அதிகமாகிட்டே போகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது இந்த ப்ரோபைல் ஆல்கஹாலில் எத்தனை ஐசோமர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஐசோமர்ஸ் வரும். அந்த 2 ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த 2 ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நேம் பண்ணுறது, அதில் எது பிரைமரி எது செகண்டரி, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பியூட்டனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூட்டனாலில் எத்தனை ஐசோமர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ஐசோமர்ஸ்.
அப்போ the number of isomers in propanol is 2, the number of isomers in butanol is 4. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஆல்கஹால் இருக்கு, இதுக்கு அடுத்து ஒரு ஆல்கஹால் வந்து பென்டைல் ஆல்கஹால். அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அப்போ ஒரு ஆல்கஹால்லையோ இல்லை ஒரு ஹைட்ரோகார்பன்லையோ இந்த கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை நம்ம ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த 4 ஆல்கஹால்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதில் எது பிரைமரி, செகண்டரி, டேர்ஷியரி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மொத்தம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் இதில் 1, இதில் 1, இதில் ஒரு 2, இதில் ஒரு 4. மொத்தமாக எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ்னா 4 + 2 6, 6 + 1 7, 7 + 1 8. அப்போது ஃபஸ்ட்டு 4 மெம்பருக்குள்ளேயே நமக்கு எத்தனை ஆல்கஹால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆல்கஹால்ஸ் இருக்குது. இந்த 8 ஆல்கஹால்ஸில் எத்தனை பிரைமரி, எத்தனை செகண்டரி, எத்தனை டேர்ஷியரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெத்தனால் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மெத்தனால் ஃபார்முலா வந்து CH3OH. மெத்தனால் ஃபார்முலா வந்து CH3OH. ஓகே, இப்போ இந்த மெத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் எடுத்துக்கிறோம். C எத்தனை H இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. CH3OH இதுதான் மெத்தனால் ஸ்ட்ரக்சர். ஒரு கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கனெக்டாக இருக்கும், ஒரு OH குரூப் கனெக்டாக இருக்குது. இது ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், எல்லாமே சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்குது. ஓகே, இது பிரைமரியா இல்லை செகண்டரியா? இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன், CH2OH வந்தாலோ இல்லை CH3OH வந்தாலோ இது நம்ம பிரைமரி அப்படின்னு சொல்லணும். அப்போது மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆல்கஹால்? இது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இப்போ அடுத்த மெம்பர் எடுத்துக்கிறோம். அடுத்த மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனால். ஸோ எத்தனால் ஃபார்முலா வந்து C2H5OH. C2H5OH. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுங்க. எத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கார்பன்ஸ் இருக்குன்னா 2 கார்பன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் போட்டுக்கிறோம். இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் போட்டுக்கிறீங்க. இங்கே பாருங்க 1 2 3 4. இந்த கார்பனுக்கு 1 2 3 4. டோட்டலாக கார்பன் வந்து 4 பாண்ட்ஸ் வரணும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலலாம் என்ன போட்டுக்கிறீங்க, நீங்கள் ஹைட்ரஜன் போட்டுக்கிறீங்க, இங்கெல்லாம் ஹைட்ரஜன் போட்டுக்கிறீங்க. ஸோ ஒரு பாண்டில் மட்டும் என்ன போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப்பை நீங்கள் போட்டுக்கிறீங்க, OH. இப்போ பாருங்கள், இந்த காம்பவுண்ட் 2 கார்பன் இருக்கா, C2. ஹைட்ரஜன் பாருங்கள் 1 2 3 4 5, C5 ஒரு OH குரூப் இருக்குது. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. எப்படி எழுதலாம், CH3. செகண்ட் கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. எப்படி எழுதலாம், CH2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OH, CH3 CH2OH. அப்போது எத்தனால நீங்கள் என்ன பண்ணலாம், C2H5OHன்னு எழுதலாம். இல்லைன்னா 2 கார்பனை பிரித்து CH3 CH2OH அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி போடுறது பாண்டட் ஸ்ட்ரக்சர். லோயர் கிளாஸில் நீங்கள் 10th நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து பாண்டட் ஸ்ட்ரக்சர். இது வந்து கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் +2 லெவல் நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து +2 லெவலில் எழுதுறது கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் கண்டென்ஸ்டு ஃபார்மில் தான் எழுத போகிறீங்க. ஓகே, இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கங்க. இந்த ஆல்கஹால் வந்து பிரைமரியா செகண்டரியா டேர்ஷியரி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், OH எடுத்துக்கணும். எங்கே OH இருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இந்த OH கனெக்டாக இருக்குல்ல, இந்த கார்பனை நீங்கள் பார்க்கணும். இந்த OH கனெக்டான கார்பனை பார்க்குறீங்க. அந்த கார்பனில் எத்தனை H இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் CH2OH. இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கா? அப்போது CH2OH அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன ஆல்கஹால்னா அது பிரைமரி ஆல்கஹால். இது வந்து பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சு போச்சுங்களா? அப்போது அந்த ஹைட்ராக்சில் கார்பனில், ஹைட்ராக்சில் கனெக்ட் ஆன கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும், பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மெத்தனால் ஒரு பிரைமரி ஆல்கஹால், செகண்ட் மெம்பர் எத்தனால் ஒரு பிரைமரி ஆல்கஹால். இப்போ நீங்கள் அடுத்து 3வது பார்க்க போகிறது ப்ரொபனால். ப்ரொபனால் ஆர் ப்ரொபைல் ஆல்கஹால். C3H7OH. இதான் வந்து ப்ரொபைல் ஆல்கஹால். ப்ரொபைல் ஆல்கஹாலில் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன்.
இல்லைங்களா? அந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் உங்களுக்கு 3 கார்பன் இருக்கு. 1 2 3 கார்பன் இருக்கு இல்லையா? இப்போ 3 கார்பன்ஸ் இருக்கும்போது 1 2 3 கார்பன்ஸ் இருக்கும்போது எங்கெல்லாம் இந்த OH குரூப் கனெக்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் இருக்குது. ஒன்று இங்கே கனெக்டாக இருக்கலாம், இந்த இடத்துல OH குரூப் கனெக்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து OH குரூப் வந்து இங்கே கனெக்டாக இருக்கலாம், இந்த கார்பனில் கனெக்டாக இருக்கலாம். இன்னொரு சான்ஸ் இருக்குது, அந்த OH குரூப் வந்து இங்கே கனெக்டாக இருக்கலாம். ஒரு ப்ரொபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் 3 கார்பன் ஆட்டம் இருக்கும், அதில் ஒரு OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்பை எங்கே கனெக்ட் பண்ணுறது பாருங்கள், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மிடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் இந்த OH எங்கே கனெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கார்பனில் கனெக்டாக இருக்குது. லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது தேர்டு, ரைட்லேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஃபஸ்ட்டில் கனெக்டாக இருக்குது. இதில் எது லீஸ்ட் நம்பர், எது லோயஸ்ட் நம்பர்? இப்படி போகும்போது 3 வருது, இப்படி வரும்போது 1 வருது. அப்போ எது லோயஸ்ட் நம்பரோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் நம்பரிங் பண்ணணும். அப்போது இந்த OH குரூப் வந்து தேர்ட் கார்பனில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது. அந்த எண்ட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு, அதுதான் லோயஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ இங்கே வாங்க, இந்த OH குரூப் எங்கே இருக்குது? இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. நம்பரிங் எப்போவுமே ஒரு எண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எங்கே வருது? செகண்ட் கார்பனில் வருது. ரைட்லேருந்து வாங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அகைன் செகண்டில் தான் வருது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சிங்களா? அப்போது இந்த OH குரூப் வந்து ஃபஸ்ட் கார்பனில் இருக்குன்னு சொல்லணும், இந்த OH குரூப் வந்து செகண்ட் கார்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மூணாவது பாசிபிலிட்டி பாருங்களேன், இந்த பக்கம் போட்டிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 1 2 3 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் கார்பனில் இருக்குது. அங்கேருந்து நம்பர் பண்ணுங்க, 1 2 3 தேர்ட் கார்பனில் இருக்குது. எது லோயஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்டா இல்லை தேர்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இஸ் த லோயஸ்ட் நம்பர். அப்போது இந்த ஆல்கஹால்லையும் OH எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது. அப்போது இந்த 3 கார்பன்ஸில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீமில் போட்டாலோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீமில் போட்டாலோ ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் தான் OH குரூப் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதுவும் மிரர் இமேஜஸ், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஆனால் இது வேறு. அப்போது ப்ரொபைல் ஆல்கஹாலில் 2 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, எக்ஸிஸ்டிங் வந்து 2 தான் இருக்கும். நீங்கள் 3 ட்ரா பண்ணால் கூட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து 2 தான். ஒரு ஆல்கஹாலில் OH குரூப் நீங்கள் எங்கே போடணும்? ஃபஸ்ட்டு கார்பனில் போடணும். இது ஒரு ஸ்ட்ரக்சரா? இன்னொரு ஆல்கஹாலில் OH குரூப் எங்கே போடுறீங்கன்னா செகண்ட் கார்பனில் போடணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போது ஒரு ப்ரொபைல் ஆல்கஹாலில் நீங்கள் 2 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணும்போது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆல்கஹாலில் OH குரூப் அட் ஃபஸ்ட் கார்பன், இன்னொரு ஆல்கஹாலில் OH குரூப் அட் செகண்ட் கார்பன். இது வந்து தேர்ட் கார்பன் கிடையாது, நான் இங்கேருந்து நம்பர் பண்ணியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு. இந்த OH இங்கே இருந்தாலும் அதே தான். ஓகே, இப்போ கவனிங்க, இதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் போடலாம்? இந்த ஃபஸ்ட்டு சிக்கு எத்தனை ஹைட்ரஜன் போடலாம்? ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது. மொத்த வேலன்ஸ் என்ன சொன்னேன்? 4. 4ல் இந்த ஒரு பாண்டை லெஸ் பண்ணிவிடுங்க. மீதி எத்தனை ஹைட்ரஜன் தேவைன்னா 3 ஹைட்ரஜன். அப்போ CH3 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1. அப்போ 4ல் 2 பாண்டை லெஸ் பண்ணுங்க, மீதி எத்தனை ஹைட்ரஜன்? அப்போ 2 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு, இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குது, ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1. 4 பாண்டில் 2 பாண்டை லெஸ் பண்ணுங்க, மீதி எவ்வளோ? 2 ஹைட்ரஜன். அப்போ அங்கே 2 ஹைட்ரஜன் போடணும். CH3 CH2OH. திஸ் இஸ் கிளியர். அப்போ இந்த ஆல்கஹாலை நீங்கள் N ப்ரொபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். N ப்ரொபைல் நார்மல், என்னன்னா நார்மல் which is a straight chain structure. ஓகே ரைட். இப்போ இந்த பக்கம் வாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, இன்னும் எத்தனை தேவை? 3 ஹைட்ரஜன் தேவை. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? CH3 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இந்த மிடில் கார்பனுக்கு 1 2 3 பாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எத்தனை வேணும்? 1 வேணும். 1 போட்டால் 4 ஆகிடும். அப்போ CH, கீழே OH இருக்குது. லாஸ்ட் கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? 1 தான் இருக்குது. இன்னும் எத்தனை தேவை? 3 தேவை. அப்போ அந்த பிளேஸில் நம்ம 3 ஹைட்ரஜன் போட்டுக்கோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது வந்து CH3 CHOH CH3. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். CH3
CH. இதை ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த OH இங்கே போயிடும், CH3 இங்கே வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதாவது CH3 CH CH3 செகண்ட் கார்பனில் ஒரு CH3 வரும். இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் எல் ஷேப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு ஐசோ. அப்போ இதுக்கு பேர் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கவனிங்க. ஸோ இந்த ஆல்கஹாலை நம்ம இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த OH குரூப்பை இங்கே கொண்டு போயிட்டு CH3 இங்கே கொண்டு வரலாம். அப்போ CH3 CH, இந்த CH3 கீழே வந்துடும், இந்த OH இங்கே போயிடும். அப்போது ஒரு டெர்மினல் கார்பன் ஆட்டத்திலிருந்து, இது ஒரு டெர்மினல் கார்பன், இந்த டெர்மினல் கார்பன் ஆட்டத்திலிருந்து செகண்ட் கார்பனில் இந்த மாதிரி CH3 கனெக்டாக இருக்கும்போது நம்ம இதை ஐசோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆல்கஹால் பேர் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அப்போது இந்த ப்ரோபைல் ஆல்கஹாலில், அதாவது 3 கார்பன்ஸ் இருக்கிற ஆல்கஹாலில் there are 2 structures. One structure is N-propyl alcohol, another structure is isopropyl alcohol. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது 3 கார்பன்ஸில் ஃபஸ்ட்டு கார்பனில் நீங்கள் OH போட்டிங்கன்னா அது N-propyl alcohol. அதே 3 கார்பன்ஸில் செகண்ட் கார்பனில் நீங்கள் OH போட்டிங்கன்னா isopropyl alcohol. வெரி சிம்பிள். ஓகே, இப்போது இந்த ஆல்கஹாலுடைய IUPAC நேம் பாருங்கள். ஜென்ரலாக ப்ரொபைல் ஆல்கஹாலுக்கு நம்ம ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல OH குரூப் எங்கே கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் கனெக்டாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் 1 ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்கிறீங்க. 1 ப்ரொப்பனால். இப்போ இந்த ஆல்கஹாலில் OH எங்கே கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் கனெக்டாக இருக்குது. அப்போ 1 2 3 கார்பன் ப்ரொப்பேன், OH வருதுனால ப்ரொப்பனால். அந்த ப்ரொப்பனால் OH வந்து செகண்ட் கார்பன் இடத்துல இருக்கிறதுனால திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் ஆல்சோ கால்டு 2 ப்ரொப்பனால். 1 ப்ரொப்பனால் அண்டு 2 ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொப்பன் 1 அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொப்பேன் எடுத்துக்கிறீங்க, ப்ரொப்பேன் இந்த சஃபிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம OL போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் 1 போட்டுக்கணும், ப்ரொப்பன் 1 அப்படின்னு இந்த காம்பவுண்டு. இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா ப்ரொப்பன் 2 திஸ் இஸ் கிளியர். அப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் இந்த நேமை. ஓகே ரைட். இப்போது ப்ரொபைல் ஆல்கஹாலில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கல்ல, இதில் எது பிரைமரி எது செகண்டரி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எங்கே OH குரூப் இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் OH குரூப் இருக்குது. இந்த கார்பன் எடுத்துக்கணும். இந்த கார்பன் நீங்கள் இது வந்து என்ன கார்பன் பாருங்களேன். ஸோ இது வந்து CH2OHன்னு வருது பாருங்கள். இந்த மூணுத்தில் எந்த மாதிரி இருக்குது? இதோ பாருங்கள், CH2OH. அப்போ இந்த கார்பன் தான் பிரைமரி கார்பன். அப்போது இந்த ப்ரொபைல் ஆல்கஹால் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுட்டிங்களா? N-ப்ரொபைல் ஆல்கஹால் ஒரு பிரைமரி ஆல்கஹால். இப்போ இங்கே வாங்க, இது பிரைமரியா செகண்டரியா டேர்ஷியரி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எதை பார்க்கணும்? OH குரூப். இந்த OH எங்கே கனெக்டாக இருக்குன்னா இந்த கார்பனில் கனெக்டாக இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணுங்கள், இதை சர்க்கிள் பண்ணி பாருங்கள். இந்த OH குரூப் கனெக்ட் ஆன கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம். புரியுதுங்களா? இந்த 3 ஃபார்முலா செக் பண்ணுங்க. இது CH2OH இல்லை CHOH பாருங்க. CHOH இங்க பாருங்க, CHOH இப்படி வந்துச்சுன்னா அது என்ன ஆல்கஹால்னா இது வந்து செகண்டரி ஆல்கஹால். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியா நீங்க எதை வச்சு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த OH குரூப்பை வச்சு நீங்க பார்க்கணும். அந்த OH கனெக்ட் ஆன கார்பன்ல 2 ஹைட்ரஜன். நீங்க பாருங்க, இதே குரூப் தான் இங்கேயே வந்திருக்கு, காமனா வந்து. இப்போ இது பிரைமரி, இது பிரைமரி, ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம மெத்தனால் வந்து பிரைமரின்னு பார்த்தீங்க, எத்தனால் பிரைமரின்னு பார்த்தீங்க. ப்ரொபைல் ஆல்கஹாலில் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஒன்று N-ப்ரொபைல், ஐசோப்ரொபைல். அதில் N-ப்ரொபைல் ஆல்கஹால் பிரைமரி, ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் செகண்டரி. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பியூட்டைல் ஆல்கஹால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பியூட்டைல் ஆல்கஹாலில் வந்து டோட்டல் வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 4th ஆல்கஹால் பியூட்டனால் ஆர் பியூட்டைல் ஆல்கஹாலுடைய ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. 4 ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, நேமிங்ஸ் எப்படி கொடுக்கறது, அதில் எது பிரைமரி செகண்டரி டேர்ஷியரி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு நாம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பியூட்டைல் ஆல்கஹாலுடைய ஃபார்முலா வந்து C4H9OH.
அப்படி இல்லைன்னா C4H10O கூட எழுதலாம். இந்த H நீங்கள் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா C4H10O அப்படின்னு சொல்லிட்டு வரும். ட்ரா ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப், இப்படி கொடுப்பாங்க கொஸ்டின், ட்ரா ஆல் த ஆல்கஹாலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் C4H10O. C4H10Oல மொத்தம் எத்தனை ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர் இருக்கு புரியுதா? ரைட் தேர் காமன் நேம், IUPAC நேம், கிளாசிஃபை இன்டு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால், அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த C4H10O தான் இங்கே நம்ம C4H9OH அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதே ஃபார்முலாவில் உங்களுக்கு ஆல்கஹால்ஸ் வரும், ஈத்தர் கூட இதே ஃபார்முலாவில் வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒன்லி ஆல்கஹால்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பியூட்டைல் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இதனுடைய பேரண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன். பியூட்டைல் ஆல்கஹால் பேரண்ட் வந்து பியூட்டேன். ஆக்சுவலாக பியூட்டேன் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். பியூட்டேனில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து 2 ஐசோமர் இருக்கு. ஒரு பியூட்டேனில் 4 கார்பன்ஸ் வந்து இந்த மாதிரி லீனியராக கனெக்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு என் பியூட்டேன். என் பியூட்டேன். இதனுடைய இன்னொரு ஐசோமர் வந்து பிரான்ச்டு, புரியுதுங்களா? இது வந்து பிரான்ச்டு. இப்போ ஒரு 4 கார்பனே நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டால் இது லீனியர் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கால்டு என் பியூட்டேன். இது வந்து பிரான்ச்சாக போட்டிருக்கேன், இது வந்து ஐசோபியூட்டேன். இதுதான் இந்த பியூட்டேன் தான் இதனுடைய பேரண்ட் இல்லையா? பியூட்டைல் ஆல்கஹாலுடைய பேரண்ட் வந்து பியூட்டேன். அப்போ இந்த பியூட்டேனில் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் பியூட்டைல் ஆல்கஹால் ட்ரா பண்ண முடியும். ஓகே ரைட். இப்போ நீங்கள் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று பிரான்ச். இதில் நீங்கள் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வெறும் கார்பன் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் போட்டிருக்கேன், புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்காங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்காங்களேன். இந்த 4 கார்பனில் இப்போ நாம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கார்பனில் OH நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்பனில் OH போடுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பொசிஷன் வரும்? இந்த எண்டில் நீங்கள் OH போட்டிங்கன்னா பொசிஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், புரியுதுங்களா? சப்போஸ் இந்த இடத்துல நான் OH போட்டால் அது பொசிஷன் 2 அப்படின்னு சொல்லணும். ஹைட்ராக்சில் குரூப் வந்து செகண்ட் கார்பில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும், ஃபஸ்ட்டு செகண்டு. இப்போ இந்த இடத்துல நான் OH குரூப் போட்டால் அது தேர்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கிருந்து ரைட்லேருந்து வந்தீங்கன்னா அது பொசிஷன் 2 ஆகிடும். அப்போ இந்த பிளேஸில் OH இருந்தால் அது செகண்ட் கார்பன் சொல்லணும். இந்த எண்டில் OH இருந்துச்சுன்னா ஃபோர்த்து கிடையாது, அது ஃபஸ்ட் கார்பன். ஏன்னா ரைட் டு லெஃப்ட் லீஸ்ட் நம்பர் வந்து 1 வரும். இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லீனியர் செயின் இருக்குல்ல, இந்த எண்டில் OH இருந்தாலோ இல்லை அந்த எண்டில் OH இருந்தாலோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு கார்பன், தட் இஸ் கன்சிடர் அஸ் ஏ ஃபஸ்ட்டு கார்பன். சப்போஸ் இந்த பிளேஸில் OH இருந்தாலோ இல்லை இந்த பிளேஸில் OH இருந்தாலோ தட் இஸ் கன்சிடர் அஸ் ஏ செகண்ட் கார்பன். ரெண்டுமே வந்து ஒன்று தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல OH போட்டாலும் செகண்ட் கார்பன் தான், இந்த இடத்துல OH போட்டாலும் செகண்ட் கார்பன் தான், புரியுதுங்களா? அப்போ லீனியரில் நீங்கள் 2 ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து OH அட் த ஃபர்ஸ்ட் கார்பன், இன்னொன்று OH அட் த செகண்ட் கார்பன். இப்போ பாருங்கள், இப்போ லீனியரில் நீங்கள் இன்னொன்று போட்டுக்கோங்க, லீனியரில் இன்னொன்று போட்டுக்கிறீங்க. இப்போ நான் OH இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வாட் இஸ் த பொசிஷன்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன். இப்போ அதே OH நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வாட் இஸ் த பொசிஷன்? செகண்ட் கார்பன். செகண்ட்ன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, இதுவோ இல்லை இதுவோ சூஸ் பண்ணிக்கலாம். சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன் OHனா, ஓகே நோ ப்ராப்ளம், இதுவும் செகண்ட் கார்பன் தான், புரியுதுங்களா? ரைட். அப்போ லீனியரில் நம்ம 2 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து OH அட் த ஃபர்ஸ்ட் கார்பன், இன்னொரு ஸ்ட்ரக்சரில் OH அட் த செகண்ட் கார்பன். 2 ஸ்ட்ரக்சர் வந்துச்சுங்களா? ரைட். இப்போ அடுத்து கவனிங்க, நான் எங்கே நம்பர் போட்டிருக்கணும், டிக் போட்டிருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் OH சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரைட். இது வந்து பிரான்ச்சு. இப்போ இந்த இடத்துல நான் OH போடுறேன், இங்கே OH போட்டிங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லணும். இது வந்து சைட் செயின், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. சப்போஸ் OH நீங்கள் லாஸ்ட்டில் போடுறீங்கன்னா அங்கேருந்து நம்பர் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அப்போ அது ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபஸ்ட் ஆகிடும். சப்போஸ் OH நீங்கள் இங்கே போடுறீங்கன்னா இங்கேருந்து நம்பரிங் ஆரம்பிக்கும், 1 2 3 1 2 3. ஓகே, இந்த 3 கார்பன் இருக்குல்ல, இந்த 3 டெர்மினல் கார்பனில் நீங்கள் எந்த பிளேஸில் OH சப்ஸ்டியூட் பண்ணாலும் அங்கிருந்து தான் நம்பர் ஆரம்பிக்கும். அது எப்போவுமே ஃபஸ்ட் கார்பன். இங்கே போட்டாலும் ஃபஸ்ட்டு, இங்கே போட்டாலும் ஃபஸ்ட்டு, இங்கே போட்டாலும் ஃபஸ்ட்டு. ஆனால் மிடில் போட்டிங்கன்னா அது செகண்ட் கார்பன்.
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அப்போ ஆல்வேஸ் செகண்ட் வரும். அப்போ இந்த பிரான்ச்சில் 2 ஸ்ட்ரக்சர் வரும் இல்லைங்களா? ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கார்பன், ஃபஸ்ட்டு கார்பன்றது தட் எண்ட் ஆர் திஸ் எண்ட். இன்னொன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கார்பன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டைல் ஆல்கஹாலில் எப்படி 4 ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். லீனியரில் ஃபஸ்ட்டு கார்பனில் OH போடுங்க, அதே லீனியரில் செகண்ட் கார்பனில் OH போடுங்க. பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு கார்பனில் OH போடுங்க, அதே பிரான்ச்சில் செகண்ட் கார்பனில் OH போடுங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் கார்பன். ஓகே, இப்போ நம்ம 4 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1 2 3 4 கார்பன்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். எங்கே டிக் போட்டிருக்கேன்? இந்த கார்பன் டிக் போட்டிருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல OH நீங்கள் போட்டுக்கணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாருங்களேன், 1 2 3 4 எங்கே டிக் போட்டிருக்கேன்? செகண்ட் கார்பன் டிக் போட்டிருக்கேன். இதுதான் செகண்ட் கார்பன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் OH போட்டுக்கிறீங்க. ஸோ இங்கே OH ஃபர்ஸ்ட் கார்பன், இங்கே OH செகண்ட் கார்பன். திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச் எடுத்துக்கங்க. பிரான்ச்சில் வந்து 1 2 3 சைட் செயினில் ஒரு கார்பன் இருக்குது. இப்போ OH எங்கே போடணும்? இங்கே டிக் போட்டிருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல OH போடுங்க, இந்த இடத்துல OH போடுங்க. இந்த OH தான் ஃபர்ஸ்ட் கார்பன். இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அதே பிரான்ச் எடுத்துக்கங்க. 1 2 3 4 இங்கே தான் நான் டிக் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் OH போட்டுக்கோங்க, செகண்ட் கார்பன். அப்போ 4 ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு பாருங்கள் நம்மளுக்கு இல்லைங்களா? 4 ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ லீனியரில் ஃபஸ்ட்டு கார்பனில் OH, அதே லீனியரில் செகண்ட் கார்பனில் OH, பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு கார்பனில் OH, அதே பிரான்ச்சில் செகண்ட் கார்பனில் OH. இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுங்கள். இப்போ ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சிக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது. எத்தனை போடணும்? 3 ஹைட்ரஜன். 3 + 1 4. இந்த சிக்கு 2 பாண்ட் இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜன். 2 + 2 4. இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜன். 2 + 2 4. மொத்தமாக 4 வரணும். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ CH2. CH3 CH2 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 OH. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் தான் இருக்குது. இன்னும் எத்தனை வேணும்? 3 பாண்ட் வேணும் இல்லையா? அப்போ CH3. இந்த கார்பனுக்கு பாருங்கள் 1 2 3 பாண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு பாண்டு தேவை. அப்போ H. இந்த கார்பனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குது. நீடு 2 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போது 3 ஹைட்ரஜன். புரியுதுங்களா? ஸோ பாண்டை லெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, ஒரு பாண்டு தான் இருக்குது. 3 ஹைட்ரஜன் போட்டால் 3 + 1 4. இங்கே பாருங்கள் 1 2 3 பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ 1H போட்டிங்கன்னா 1 + 3 4. 2 பாண்ட் இருக்குது. 2H போட்டிங்கன்னா 2 + 2 4. இங்கே பாருங்கள், இந்த கார்பனுக்கு ஒரு H தான் இருக்குது. அப்போ 3 ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ 3 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்குது. 3 ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்குது. 3 ஹைட்ரஜன். மிடில் கார்பன் பாருங்களேன், 1 2 3 4 பாண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ 4 பாண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த கார்பனில் என்ன போடக்கூடாது? ஹைட்ரஜன் நீங்கள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் 4 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த 4 ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இந்த ஃபார்முலா செக் பண்ணுங்கள். 1 2 3 4 கார்பன் இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 எல்லா காம்பவுண்ட்லேயும் 4 கார்பன்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாருங்கள், 3 5 7 7 + 2 9 3 4 4 6 6 + 3 9 3 6 7 7 + 2 9 3 6 9 9 ஹைட்ரஜன். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு OH குரூப் இருக்கு பாருங்க. OH 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 குரூப். அப்போது இந்த 4 ஃபார்முலாக்கில் ஒரே மாலிகுலர் ஃபார்முலாவில் 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. இதுதான் ஐசோமர்ஸ். புரியுதா? அப்போ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, there are different structures can be drawn for a single molecular formula. ஒரு molecular formulaல நீங்க different structures draw பண்றீங்கல்ல, இந்த different structures தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா isomers அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஏற்கனவே நீங்க ப்ரோபைல் ஆல்கஹால 2 isomers பார்த்தீங்க, N ப்ரோபைல் ஐசோப்ரோபைல்.
இப்போ பியூட்டைல் ஆல்கஹால்ல எத்தனை ஐசோமர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஐசோமர்ஸ் வருது. இப்போ அடுத்து பாருங்க, இந்த பியூட்டைல் ஆல்கஹாலை நீங்க என்ன சொல்லணும், N பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். N அப்படின்னா நார்மல் பியூட்டைல் ஆல்கஹால். இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு CH3 இந்த மாதிரி இன்வெர்டட் எல் ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்லணும், ஐசோன்னு சொல்லணும். இது ஐசோ கிடையாது. எது ஐசோ? செகண்ட் கார்பன்ல CH3 வரணும். இங்க OH இருக்கு பாருங்க. அப்போ இந்த செகண்ட் கார்பன்ல இந்த மாதிரி வரணும், CH3 CH CH3 இந்த மாதிரி ஒரு ஷேப் எல் ஷேப்ல இன்வெர்டட் எல் ஷேப்ல வந்துச்சுன்னா இதை நாம ஐசோ அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கு பாருங்க ஐசோ. அப்போ இது நாம ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஏன்னா 4 கார்பன் இருக்கிறதுனால இது பியூட்டைல் சொல்றோம், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இந்த இடத்துல OH செகண்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். அப்போ N பியூட்டைல் ஆல்கஹால், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால், நெக்ஸ்ட் வந்து ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹால் பாருங்க, இந்த OH கனெக்டா இருக்குல்ல, இந்த கார்பன்ல 3 CH3 கனெக்டா இருக்கு பாருங்க, 3 CH3. இந்த கார்பனுக்கு பேர் வந்து டேர்ஷரி கார்பன். அதனால இதுக்கு பேர் வந்து டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அப்போ பியூட்டைல் ஆல்கஹால்ல மொத்தம் எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. N பியூட்டைல் ஆல்கஹால், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால், டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஒரு N பியூட்டைல் ஆல்கஹால் நீங்க எப்படி டிரா பண்ணணும், 4 கார்பன் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு எண்ட்ல OH போட்டா N பியூட்டைல் ஆல்கஹால். புரியுதுங்களா? ஸோ செகண்டரி எப்படி டிரா பண்ணீங்க, 4 கார்பன் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு செகண்ட் கார்பன்ல OH போட்டீங்கன்னா அது செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். செகண்ட்ன்றது இதுவோ இல்லை இதுவோ. அதே மாதிரி ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால் பிரான்ச்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH போட்டீங்கன்னா ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். டேர்ஷரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதே பிரான்ச்ல செகண்ட்ல OH போட்டீங்கன்னா டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகே, இப்போ இந்த 4 பியூட்டைல் ஆல்கஹால்ல எது பிரைமரி, எது செகண்டரி, எது டேர்ஷரின்னு பாருங்களேன். இப்போ பிரைமரினா என்ன வரணும், CH2OHன்னு வரணும். இங்க பாருங்களேன், இதான் OH. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன வருது, CH2OH வரதுனால இது வந்து பிரைமரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் CHOH வந்து செகண்டரி ஆல்கஹால். இங்க பாருங்க, இங்க தான் OH இருக்கு. இந்த கார்பன்ல எத்தனை H இருக்குன்னா ஒரே ஒரு H தான் இருக்கு. அப்போ இது வந்து CHOH வரதுனால செகண்டரி. புரிஞ்சுட்டீங்களா? ரைட். இப்போ இது பாருங்க, இங்க தான் OH இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எப்படி வருதுன்னு பாருங்க, CH2OH வரதுனால அப்போ இது வந்து பிரைமரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த OH கனெக்ட் ஆனது கார்பன்ல ஹைட்ரஜனே கிடையாது. இந்த கார்பன்ல இந்த பக்கம் CH3 இருக்கும், இந்த பக்கம் CH3, இந்த பக்கம் CH3. இந்த கார்பன்ல 3 சைடும் என்ன வருது, அல்கைல் குரூப் வருது. அப்ப அல்கைல் குரூப் வரதுனால நம்ம இந்த கார்பன் சொல்றோம் டேர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் வந்து இதனோட கனெக்ட் ஆகல. இந்த 3 ஹைட்ரஜன் இந்த பக்கம் இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும், இப்படி CH3, இது CH3. அப்போ இந்த கார்பனோட இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன் கனெக்டா இருக்கு. அப்ப இந்த ஹைட்ராக்சில் கார்பனோட டைரக்டா என்ன இல்லை, ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகல. இதுதான் வந்து டேர்ஷரி கார்பன். அப்போ பியூட்டைல் ஆல்கஹால்ல 4 பியூட்டைல் ஆல்கஹால்ல N பியூட்டைல் ஆல்கஹாலும் ஐசோ பியூட்டைல் ஆல்கஹாலும் பிரைமரி, செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் செகண்டரி, டேர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் டேர்ஷரி. இப்போ இதோட IUPAC நேம் எப்படி கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு 1-பியூட்டனால். 1-பியூட்டனால். ஏன்னா அந்த ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால 1-பியூட்டனால். இங்க வாங்க, இந்த OH குரூப் வந்து செகண்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்போ திஸ் இஸ் கால்டு 2-பியூட்டனால். 1-பியூட்டனால் 2-பியூட்டனால். இது ரெண்டு லீனியர், 1-பியூட்டனால் 2-பியூட்டனால் லீனியர். இது வந்து பிரான்ச்டு. இதுக்கு எப்படி நேமிங் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவனிங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த செயினில் தான் OH இருக்கு. இதில் ஒரு லாங்கஸ்ட் செயின் 1 2 3, இந்த 3 இருக்கு. இந்த செயின்லையும் 3 இருக்கு, 1 2 3. இதை கூட நீங்கள் பேரண்டாக எடுத்துக்கலாம், இல்லை இதை கூட நீங்கள் பேரண்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் செயினில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள், 1
2 3 கார்பன். 3 கார்பன் இருந்தால் பேரண்ட் வந்து ப்ரொபேன். ஆல்கஹால் இருக்கிறதுனால ப்ரொபனால். இந்த ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால 1 ப்ரொபனால். இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? 1 ப்ரொபனால் அப்படின்னு சொல்லணும். 1 ப்ரொபனால். செகண்ட் கார்பன்ல என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னா மீதைல். இந்த CH3க்கு பேர் வந்து மீதைல் அப்படின்னு சொல்லணும். இது வந்து சப்ஸ்டிடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் கார்பன்ல மீதைல் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 2 மீதைல். இதுக்கு என்ன பேரு? 1 ப்ரொபனால். அப்போ இந்த காம்பவுண்ட் நேம் வந்து 2 மீதைல் 1 ப்ரொபனால் அப்படின்னு சொல்லணும். இதான் வந்து IUPAC நேம் ஆஃப் ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இங்க வாங்க. இங்க எப்படி நம்பர் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் செயினை சூஸ் பண்றீங்க. அந்த செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டா இருக்கணும். இப்போ இது வந்து செகண்ட் கார்பன், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கார்பன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின். இது வந்து சப்ஸ்டிடியன்ட். இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த செயின்ல எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்கு. பேரண்ட் வந்து ப்ரொபேன். ரெண்டாவது கார்பன்ல OH குரூப் கனெக்டா இருக்கு. அப்போ ப்ரொபனால். என்ன ப்ரொபனால்னா 2 ப்ரொபனால். செகண்ட் கார்பன்ல OH இருக்கிறதுனால இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்க 2 ப்ரொபனால் அப்படின்னு சொல்லணும். அதே செகண்ட் கார்பன்ல கீழே என்ன கனெக்டா இருக்கு? மெத்தில். இது வந்து சப்ஸ்டிடியன்ட். அப்ப எப்படி நேம் பண்ணீங்கன்னா 2 மெத்தில். செகண்ட் கார்பன்ல மெத்தில் கனெக்ட் ஆனா 2 மெத்தில். இது போக மீதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொபனால். 2 மெத்தில் 2 ப்ரொபனால். ஏன் 2 ப்ரொபனால் அப்படின்னு சொல்றீங்கன்னா செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் கனெக்ட் ஆனதுனால 2 ப்ரொபனால் சொல்றீங்க. இங்க ஏன் 1 ப்ரொபனால் சொல்றீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கிறதுனால 1 ப்ரொபனால் அப்படின்னு சொல்றோம். அப்போ there are 4 isomers in butyl alcohol. N-butyl alcohol 1 butanol, secondary butyl alcohol 2 butanol, isobutyl alcohol 2 methyl 1 propanol, tertiary butyl alcohol 2 methyl 2 propanol. ஸோ இந்த 4 ஆல்கஹாலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ 2 வந்து பிரைமரி வரும். என்னும் ஐசோவும் பிரைமரி வரும். செகண்டரி வரும். டேஷரி வந்து நமக்கு டேஷரி ஆல்கஹால் வரும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வந்து 4 ஆல்கஹால்ஸ் பார்த்துருக்கீங்க. மெத்தனால், எத்தனால், ப்ரொபனால், பியூட்டனால். ஓகே, இது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிரைமரி இருக்குது, எத்தனை செகண்டரி, எத்தனை டேஷரி நம்ம ஒரு இப்போ டேப்லெட் காலம் போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவனிங்க. இப்போ நம்ம 4 ஆல்கஹால்ஸ் பார்த்தோம். மெத்தனால், எத்தனால், ப்ரொபனால், பியூட்டனால். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, இதனுடைய காமன் நேம் என்ன, IUPAC நேம் என்ன, எது பிரைமரி, செகண்டரி, டேஷரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூ டேக் மெத்தனால். மெத்தனாலில் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோம். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரைமரியா, செகண்டரியா, டேஷரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தனால் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் இல்லைங்களா? அப்போ எத்தனை பிரைமரி இருக்குன்னா ஒரே ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து செகண்டரி கிடையாது, டேஷரி கிடையாது. இப்போ எத்தனால் எடுத்துக்கிறீங்க. எத்தனாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரைமரி ஆல்கஹால். there is no secondary and tertiary. இப்போ ப்ரொபனால், தேர்டு ப்ரொபைல் ஆல்கஹாலில் வந்து மொத்தம் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க. ஒன்று N ப்ரொபைல் ஆல்கஹால், ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால். அதில் N ப்ரொபைல் ஆல்கஹால் பிரைமரி, ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால் செகண்டரி, அதில் டேஷரி கிடையாது. அதே மாதிரி இப்போது பியூட்டைல் ஆல்கஹாலில் வந்து பியூட்டனாலில் வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க. அந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து 2 வந்து பிரைமரி ஆல்கஹால், அதாவது N பியூட்டைலும் ஐசோ பியூட்டைலும் பிரைமரி ஆல்கஹால். ஒன்று வந்து செகண்டரி ஆல்கஹால், ஒன்று வந்து டேஷரி ஆல்கஹால். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் 1 2 2 + 2 2 + 2 வந்து 4 4 + 4 எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 8 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. டோட்டல் வந்து 8 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 8 ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிரைமரின்னு பாருங்களேன். 1 2 3 3 + 2. ஸோ மொத்தமாக இந்த 8 ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆல்கஹால்ஸ் வந்து பிரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி 1 மட்டும்தான் உங்களுக்கு டேஷரி ஆல்கஹால். ஸோ இங்கே நீங்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காமன் நேம், IUPAC நேம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் எது பிரைமரி, செகண்டரி, டேஷரின்றதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ மொத்தம் வந்து 4 ஆல்கஹால்ஸ் வரைக்கும் நமக்கு 8 ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. இந்த 8 வந்து உங்களுக்கு 5 பிரைமரி ஆல்கஹால் வரும், 2 வந்து செகண்டரி ஆல்கஹால் வரும், 1 வந்து டேஷரி ஆல்கஹால் வரும். 5 + 2 7 7 + 1 8. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்,
இது அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பென்டைல் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. 5th மெம்பர் வந்து பென்டனால். அந்த பென்டனாலில் வந்து எத்தனை ஐசோமர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் எப்படி பிரைமரி செகண்டரி கிளாஸிஃபை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.